நன்னெறி கதைகள். கதையோட தலைப்பு மட்டன் பானிபூரி. உங்களுக்கு ஐஸ்கிரீமு பானிபூரிலாம் பிடிக்குமா அப்படின்னா இந்த கதைக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இன்றைக்கி நம்மளோட கதையை முழுசாக பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஆசைப்படுற மாதிரியே பானிபூரியை இன்றைக்கே வாங்கி சாப்பிட்ருவீங்க. நிஜமாவே உங்களுக்கு சொந்தமாக வீடு வாங்கணுன்னு ரொம்ப நாள் ஆசையா உங்களோட கனவு இல்லத்தை சீக்கிரத்திலேயே வாங்குவீங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்களேன். வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். 2 பேர் நின்றுட்டுருக்குறாங்கல்ல, இவங்க தான் அக்கா தங்கச்சிங்க. சிகப்பு கலர் புடவை கட்டியிருக்கிறது சுஜி. அங்கே நீல கலர் புடவை கட்டிட்டு நிற்கிறாங்கல்ல, அவங்க தான் கவி. 2 பேருமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறாங்களா? இல்லைல்ல. ஆனால் 2 பேரும் ஒரே வீட்டு மருமகள்கள். இவங்களோட அத்தை பேர் தான் கல்பனா. சிங்குச்சான் சிங்குச்சான் பச்சை கலரு சிங்குச்சான் அப்படின்ட்டு பச்சை கலர் புடவை கட்டிட்டு நிற்கிறாங்கல்ல, அவங்க தான் கல்பனா. இவங்களுக்கு கோபம் வராது. கோபம் மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யார் தடுத்தாலும் தடுக்கவே முடியாது. விறுவிறுன்னு நடந்து போய் கொழாடியில் உட்காந்து தண்ணியை திறந்து விட்டு ஏதோ மழையில் நனைகிற மாதிரி குழா தண்ணியில் நனைஞ்சிட்டு வருவாங்க. ஏன் இவங்க இப்படி இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. எப்போ கோபம் வரும்னு கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே முடியாது. திடீர்னு வரும் பாருங்க கோபம். சம்மந்தமே இல்லாத விஷயத்துக்கு தான் வரும். பொதுவாக இவங்கள கோபப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காகவே இந்த கவியும் அப்புறம் சுஜியும் தனியாகவே போய் போய் நின்று எந்த விஷயமா இருந்தாலும் பேசிப்பாங்க. அவங்களோட அத்தை முன்னாடி போய் பேசினா அவங்களுக்கு இந்த விஷயம் பிடிக்குமோ பிடிக்காதோ தெரியலையே அப்படின்ட்டு. அதனால் அன்னைக்கு அப்படி தான் ஏதோ ஒரு விஷயம் பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்களோட அத்தை, என்ன இவளுங்க 2 பேரும் மட்டும் என்னமோ எனக்கு தெரியாமல் பேசிகிட்ருக்குறாளுங்க, என்னாச்சுன்னு தெரியலையே, சாப்பாட்டில் ஏதோ உப்பு குப்பை கூட போட்டாள்களா இல்லை காரத்தை அள்ளி தட்டிட்டாள்களான்னு தெரியலையே, அதை சரி செய்கிறதுக்கு தான் என்னமோ வழி தெரியாத மாதிரி நின்றுட்டுருக்கிற மாதிரி இருக்குதே, என்னன்னு தான் கேட்போமே அப்படின்ட்டு. ஏம்மா சுஜி, கவி, என்ன பேசிகிட்ருக்குறீங்க? குசு குசுன்னு ஏதோ எனக்கு மட்டும் கேட்கக்கூடாதுங்கிறதுக்காகவே தனியாக நின்று பேசிகிட்ருக்கிற மாதிரி இருக்குது. என்கிட்டலாம் எதையும் சொல்ல மாட்டிங்களா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த, உங்களை நாங்கள் தொந்தரவு பண்ண வேண்டான்ட்டு தான் நீங்கள் தூங்கட்டும் அப்படின்ட்டு நாங்கள் இங்கே நின்றுக்கிட்டு இருந்தோம். டிவி பார்க்கலாமா, இல்லைன்னா வேலை ஏதாவது செய்யலாமா, இல்லை வீட்டை சுத்தம் பண்ணலாமான்னு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். மற்றபடியெல்லாம் வேறு ஒன்றும் இல்லத்த அப்படிங்கிறாங்க சுஜி. ஓஹோ அப்படியா? ஆனால் உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே. சமையலில் ஏதோ கோளாறு பண்ணிட்டு வந்து நின்றுட்டுருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நிஜமாவே நீங்கள் வேலை செய்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தீங்களா, இல்லைன்னா ஏதாவது வில்லங்கம் பண்ணிட்டு வந்து நிற்கிறீங்களா? அத்தை, அதெல்லாம் ஒன்றும் இல்லைத்த, ஒன்றும் இல்லை. அதெல்லாம் நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டோன்னா உங்கள்கிட்ட வந்து சொல்லாமலா இருப்போம் அப்படிங்கிறா திரும்பவும் சுஜி. ஆனால் கவி திரு திருன்னு முழிச்சிட்டே இருக்கிறாங்க. நிஜமாலுமே அவங்களோட அத்தை சொன்ன மாதிரி இவங்க 2 பேருமே ஒரு விஷயத்த மறைச்சி பேசிகிட்ருக்குறாங்க. கவி பண்ண தப்பை சுஜி சொல்லாமல் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட அத்தைக்கு கோபம் வந்துருமே அப்படின்ட்டு. அக்கா சொல்லிடலாம்க்கா, எனக்கு வேற பயமாக இருக்குது. உப்பு அள்ளி கொட்டிட்டேன்ல, இப்போ என்ன பண்ண முடியும்? நீங்கள் முதல்ல போட்டு வச்சுருக்கிறது தெரியாமல் நானும் அரிசி கழுவி ஊற வச்சதுலேயே திரும்பவும் போட்டுட்டேன். கொஞ்சமாச்சும் ருசிச்சாவது பார்த்துருந்துருக்கலாம், இல்லைன்னா உங்கள்கிட்டயாச்சும் கேட்டிருந்துருக்கலாம். என்னக்கா பண்ணுறது, எனக்கு பயம் எடுக்குது அப்படிங்கிறா. ஏய் அதெல்லாம் பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன், நீ எதையும் வளராமல் இருந்தால் போதும் அப்படிங்கிறாங்க சுஜி. என்ன திரும்ப திரும்ப ஏதாவது 2 பேரும் பேசிகிட்ருக்குறீங்க? சாப்பாடு வச்சிங்களா வைக்கலையா? நான் வேற அரிசியை கழுவிட்டு அதில் உப்பை போட்டு வச்சுட்டு வந்தேன். நீங்கள் யாராச்சும் போய் வைங்க போங்க, நேரமாகுதுல்ல அப்படிங்கிறாங்க. நீங்களும் போட்டிருக்கிறீங்க, நானும் போட்டிருக்கிறேன், அத்தையோட பங்குக்கு அவங்களும் போட்டிருக்குறாங்க. ஆளாளுக்கு உப்பு போட்டால் இது சோறா இல்லைன்னா உப்புச்சோறான்னு தெரியலையே. அட கடவுளே, இப்போ என்னக்கா பண்ணுறது? வீட்டில் என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே. என்ன 2 பேரும் எதுவுமே பேசாமல் அமைதியாகவே நின்றுட்டுருக்குறீங்க? சாப்பாடு அடுப்பில் வச்சாச்சா வைக்கலையா, இல்லைன்னா நானாச்சும் போய் வைக்கிறேன்? உங்கள் 2 பேர்த்த சொல்கிறதுக்குள்ளேயும் எனக்கு டென்ஷன் ஆகுது. நானே செஞ்சிடலாம் போல இருக்குது. உங்களை ஒரு வேளை சொல்ல முடியலை. ஒருத்தருக்கு 2 பேருமே சரியில்லைம்மா. நல்லா தானே இருந்தீங்க, இன்றைக்கி என்ன ஆணுச்சு? எப்போவுமே சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும்
டிப்டாப்பாக நடந்துரும். இன்னைக்கு ஒரு வேலையும் ஆன மாதிரியே இல்லையே. அதெல்லாம் ஒன்றும் இல்ல அத்தை. உடம்பே ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. சூப் போட்டு குடிக்கணும் போல இருக்குது. அப்படின்னா உடம்பு தெம்பாயிடும்னு நினைக்கிறேன். இப்போ எங்கே போய் வெயிலுக்குள்ளே நான் போயிட்டு சூப்பு செய்கிறதுக்கு பொருட்களை வாங்கிட்டு வர்றது? அதனால தான் இப்போது சாப்பாடு செய்கிறோம்ல, அதில் உள்ள கஞ்சி தண்ணி எடுத்து குடிக்கலான்னு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏய், கஞ்சி தண்ணியை குடிச்சுக்கிட்டு அப்போ எப்படி வயிறு நிறையும்? ஆ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். கறி வாங்கி சூப்பு செஞ்சு குடிக்க வேண்டியது தானே. அப்படின்னா சாப்பாடு ரொம்ப மீதமாயிடும்ல அத்தை, என்ன பண்ணுறது? சாப்பாடா? அது இரவுக்கு சாப்பிட்டுக்க வேண்டியது தான். நாளைக்கு காலையில் பழைய சாப்பாடு கொஞ்சம் வரும். எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அவ்வளோதானே. ஆ, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பிரச்சனை இல்லை. உடம்ப கவனிம்மா. சூப்பு தானே போட்டு குடிக்கணும்னு ஆசைப்படுற. கவிமா, உனக்கு தான் சூப்பு நல்லா வைக்க தெரியும்ல. நீ வேணும்னா சூப்பு வைக்கிறியா? ஆ, சரி அத்தை, நான் வச்சு தரேன் அக்காவுக்கு. அக்கா, எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் மறந்த மாதிரி இருக்குது, நீங்கள் கொஞ்சம் உதவிக்கு வரீங்களா அப்படிங்கிறா. தாராளமாக வரேன். 2 பேருமாவே சேர்ந்தே செய்வோம். ஏன்னா எனக்கும் தனியாகவே என்னோட அறையில் போய் படுத்து படுத்து ஓய்வு எடுக்கிறது ஒரு மாதிரியாக தான் இருக்கும். அதனால் உனக்கு கூட நான் நின்றுக்கிட்டு இருந்தேன்னா எனக்கும் கொஞ்சம் அசதி இல்லாத மாதிரி தான் இருக்கும். சரி சரி, நம்ம போய் கடைக்கு போய் கறி வாங்கிட்டு வந்துடுவோமா அப்படிங்கிறாங்க. சரிக்கா, கறி வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு சுஜியும் கவியும் போயிட்டு கறி கடையில் கறியும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. என்னக்கா, சாப்பாட்டில் உப்பு போட்ட விஷயத்த இன்னும் சொல்லவே இல்லை, என்ன பண்ணுறது? அதைத்தான் நீ எதையும் பேசாத யோசிக்காதன்னு சொன்னல. திரும்ப திரும்ப நீ எதுக்கு அதே விஷயத்துலேயே இருக்கிற? இப்போதான் நான் எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு தான் எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிட்டேன்ல. பின்னென்ன, நான் பார்த்துக்கிறேன்னு அப்போவே சொன்னல. நீ கவலையை விடுமா. அதான் வீட்டுக்கு போகிறோம்ல, சூப்பு செய்யும் பொழுது எல்லா வேலையும் நான் செஞ்சுக்கிறேன். உன் கூட துணைக்கு நான் இருக்கிறேன்ல, அப்புறம் என்ன அப்படிங்கிறாங்க. சரிக்கா சரிக்கா, நீங்கள் சொல்லிட்டா ஓகேக்கா, எனக்கு எந்த பயமும் இல்லை. இருந்தாலும் அத்தை இப்போ அதை நாக்கில் வச்சு பார்த்துருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்குமோ. வீட்டுக்கு போனால் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல, அதனால தான். அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, வா வா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு 2 பேரும் மட்டன் கறி வாங்கிட்டு வீட்டுக்கும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தனியாக தண்ணி எடுக்காமல் இவங்க அரிசி ஊற வச்சுருந்தாங்கல்ல, அந்த தண்ணியவே உப்பு தண்ணி இருக்குது பாருங்க, அதை எடுத்துக்கிட்டாங்க. அந்த தண்ணீரை வச்சு கறி கழுவுறாங்க. கறி ரொம்பவே சுத்தமாக இருக்குது. அதே சமயத்தில் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. ஆளாளுக்கு கைக்கு வந்த அளவில் உப்பு அள்ளி அள்ளி போட்டாங்கல்ல, இப்போது அது மாதிரி இல்லவே இல்லை. அரிசி ஊற வச்ச தண்ணியில் உள்ள நிறைய உப்பு இந்த கறி கழுவுனதுலேயே போயிடுச்சு. கறியும் சுத்தமாயிடுச்சு, அரிசியிலையும் தேவையில்லாத உப்பு எல்லாமே குறைஞ்சிருச்சு. சமமான அளவில் உப்பும் இருக்குது. இப்போது அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து மட்டன் சூப் செய்கிறாங்க 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 ஒரு 1.5 மணி நேரமாக செய்கிறாங்க. ஏன்னா மட்டன் ரொம்பவே சாஃப்டாக வேகணுன்றதுக்காக. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாசனை வீடு முழுக்க மணக்க மணக்க வீசுது. ராமசாமி, கல்பனா, ரகு, விக்ரம் 4 பேர்த்துக்கும் இந்த வாசனை எச்சி ஊற ஆரம்பிச்சிருச்சு. எப்போடா இவங்க சூப்பை கொண்டு வருவாங்க அப்படின்னு காத்துட்டே இருந்தாங்க. உடம்பு வலிக்குதுன்னு சொன்னது என்னமோ இந்த சுஜி தான். ஆனால் சுஜியும் கவியும் சேர்ந்து செஞ்ச சூப்புக்காக அங்கே 4 பேரும் அப்படி உட்காந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சுஜி மட்டும் தனியாக வர்றாங்க. என்னம்மா, சூப்போட வருவான்னு பார்த்தா சும்மா வரியே அப்படிங்கிறாங்க அவங்களோட அத்தை. இதோ வருது பாருங்க அத்தை, பின்னாடியே நம்ம எல்லாத்துக்கும் சுட சுட மட்டன் சூப் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புல உள்ள எல்லா வலியும் பறந்து போயிடும். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் சேர்த்து தான் செஞ்சுருக்குது. ரொம்ப அருமையாக இருக்கும். வாசனையை பார்த்தே நீங்கள் ரொம்பவே மயங்கிட்டீங்க போல இருக்குதே. சீக்கிரம் வா கவி அப்படிங்கிறாங்க. இதோ வந்துட்டேங்க்கா அப்படின்ட்டு 6 கப்பில் மட்டன் சூப்பை கொண்டு வர்றாங்க. ஆஹா, எவ்வளோ அருமையான வாசனை. எங்களை அங்கே இழுத்துருச்சு. இருந்தாலும் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணி இங்கேயே நின்றுட்டு இருந்தோம். சரி சரி, கொண்டாங்க கொண்டாங்க அப்படின்ட்டு எல்லாரும் மாற்றி மாற்றி ருசித்து ரசித்து அந்த மட்டன் சூப்பை குடிக்கிறாங்க. இப்படி ஒரு சூப்பை நான் இது வரைக்கும் எங்கேயுமே சாப்பிட்டதில்ல. அவ்வளோ தரமாக கறியெல்லாம் சும்மா பூ மாதிரி வெந்திருக்குது அப்படிங்கிறாங்க.
தேங்க்யூ அத்தை, தேங்க்யூ தேங்க்யூ. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து போட்ட முயற்சி இவ்வளோ அருமையான ருசியை தரும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. 2 பேரும் சேர்ந்து ஒத்துமையாக செஞ்சதுனால தான் எங்கள் 2 பேரோட அன்பும் கலந்து இவ்வளோ அருமையான ருசியில் வந்திருக்குது. அதுதானே நிஜம் அப்படிங்கிறாங்க. ஆ, ஆமாம் ஆமாக்கா, நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு. ஆமா அத்தை, நாங்கள் 2 பேரும் போட்ட எஃபர்ட்டு கொஞ்சம் கூட வீண் போகவே இல்லை. எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க, வயிறார சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்கணும்னா தூக்கம் அப்படியே கண்ணை சொக்கிடும், உடம்பு வலியெல்லாம் பறந்து போயிடும் அப்படிங்கிறா கவியும். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் போயிட்டு, அக்கா அக்கா, நம்ம வெறும் சூப்பை மட்டுமா குடிக்கிறது, எனக்கு இது கூட ஏதாவது ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிடணும் போல இருக்குது அப்படிங்கிறா கவி. ஸ்நாக்ஸா? ஆ, நம்ம வேணும்னா பானிபூரி வச்சு சாப்பிடுவோமா? மட்டன் பானிபூரி எப்படி நல்லா இருக்கும்ல? ஆமாக்கா ஆமாக்கா, இது கூட நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வேணும்னா மட்டன் பானிபூரி சாப்பிடுவோமா? பானிபூரியை மட்டும் நான் போய் வாங்கிட்டு வந்துடட்டுமா? ஏய், வீட்டிலையே இருக்குல்ல அன்னைக்கு வாங்கினது, அதை எடுத்து வச்சுப்போம் அப்படின்ட்டு மட்டன் பானிபூரியை சாப்பிட்றாங்க. அவ்வளோ டேஸ்ட்டு. சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 பேரும் கிச்சன்லேயே உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்கிறாங்க. அக்கா அக்கா, நம்ம செஞ்சு சாப்பிட்ட மாதிரி யாருமே சாப்பிட்ருக்க மாட்டாங்கல்ல. ம், ஆமாம் ஆமாம் கவி, வேற லெவல் டேஸ்ட்டு. நான் வேணும்னா ஒன்று சொல்லட்டுமா? நம்ம 2 பேரும் சேர்ந்து வீட்லேயே இவ்வளோ அசத்திட்டோம்ல, எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம வேணும்னா கடை வச்சா என்ன? ஆ, மட்டன் பானிபூரி. இது வரைக்கும் வெறும் பானிபூரி தானே எல்லாரும் சாப்பிட்ருப்பாங்க, மட்டன் பானிபூரி யாருமே சாப்பிட்ருக்க மாட்டாங்க. நம்ம விற்பனை செய்யலாமா அப்படிங்கிறாங்க. கடையா? நம்மளா? நம்ம 2 பேரும் மட்டுமா? நம்ம வீட்டில் விடுவாங்களான்னு தெரியலல்ல. நீ எதுக்கு எடுத்தாலும் பயப்படாத, எல்லா விஷயத்தையும் நான் யோசிக்காமலாம் பேச மாட்டேன். ஆ, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ என் கூட வரியா வரலையா? நம்ம 2 பேரும் பார்ப்போமா அப்படிங்கிறாங்க. ஆ, பார்க்கலாங்க்கா, ஆனால் வீட்டில் எப்படி பேசுறது? அதெல்லாம் நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, நம்ம 2 பேரும் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சுஜியும் கவியும் சேர்ந்து அன்னைக்கு அவங்களோட அத்தை கல்பனா கிட்ட போயிட்டு, இது மாதிரி நாங்கள் பானிபூரி வச்சு மட்டன் பானிபூரி சாப்பிட்டோம். நீங்கள் எல்லாம் தூங்கிட்டு இருந்தீங்கல்ல, அப்போ நாங்களும் யோசித்தோம் அத்தை, வீட்டில் சும்மாவே இருக்கிறதுக்கு நாங்கள் 2 பேருமா சேர்ந்து மட்டன் பானிபூரி கடையை வச்சு நடத்தினோம்னா அதில் நமக்கு வருமானமும் வரும், நம்மளோட திறமை இன்னும் கொஞ்சம் மேம்படும்னு யோசித்தோம். இது உங்களுக்கு எப்படி அத்தை? நாங்கள் பண்ணட்டுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. தாராளமாக பண்ணுங்கம்மா, உங்களுக்கு பிடிச்சத பண்ணுங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனால் எந்த ஒரு சிக்கலும் வரக்கூடாது, சரியா? அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணாலும் நான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன். என்னாலலாம் கடைக்கு வர முடியாது, அதை மட்டும் நீங்கள் எதையும் எடுத்துக்காதீங்கண்ணே அப்படிங்கிறாங்க. நீங்கள் வர வேண்டாம் அத்தை, நாங்கள் 2 பேர் மட்டும் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டாங்க சுஜி. சரி சரி பாருங்க, ஆனால் நல்லபடியாக பாருங்க, என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாங்க கல்பனா. அன்னைக்கு சாயங்காலமே மறுநாள் மட்டன் பானிபூரி கடை போடுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே ராமசாமி, குகனு, அப்புறம் அவங்களோட தம்பி, இவங்க எல்லாருமா சேர்ந்து இவங்களுக்கு வண்டி ஒன்று வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்போது இன்னும் சந்தோஷமாக இருந்துச்சு. இதை இவங்க 2 பேருமே எதிர்பார்க்கவே இல்லை. மறுநாள் காலையில் விடிஞ்சதும் அவங்க எதிர்பார்த்ததை விட ரொம்பவே சந்தோஷத்தோட மட்டன் பானிபூரி கடையை திறந்துட்டாங்க. கூட்டமும் நல்லா வரும், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் காலையில் வந்ததுலேருந்து இவங்களுக்கு ஒரு வியாபாரம் கூட ஆகவே இல்லை. நேரம் ஆகுது ஆகுது, இந்த கவிக்கு வேற பயம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா எப்போ பார்த்தாலும் கவி பயந்துக்கிட்டே இருப்பாங்க. பயந்தாங்கோலி கவின்னு அவங்க அம்மா பேர் வைக்காமல் போனாங்கன்னு தான் எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. நிஜமாவே ஒவ்வொரு விஷயத்துக்கும் பயந்துகிட்டே தானே இருக்கிறாங்க. அக்கா, என்னக்கா வியாபாரம் ஆகவே மாட்டேங்குது, இவ்வளோ செஞ்சு வச்சுருக்குறோம், விற்கலைன்னா என்னக்கா பண்ணுறது? நமக்காக பாருங்கள் 3 பேரும் வண்டி எடுத்து கொடுத்துருக்குறாங்க. அத்தை ஆசீர்வாதம் பண்ணி நமக்கு அவங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. நம்ம என்னடான்னா வியாபாரத்தை பார்க்காம சும்மா நின்றுக்கிட்டு இருக்கிறோம். ஏய், என்ன நீனு வந்த உடனே புலம்ப ஆரம்பிச்சிட்டியா? இப்போ தானே வந்திருக்குறோம், வந்த உடனே எப்படி வியாபாரம் நடக்கும்? நமக்குன்னு நடக்கிற வியாபாரம் நடக்கும், நீ வருத்தத்தை விடு. எப்போவுமே கான்ஃபிடெண்ட்டாக இருந்தால் நமக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாமே நமக்கு தேடி வரும் அப்படிங்கிறாங்க சுஜி. சரிக்கா, நான் வேணும்னா மைக்கில் பேசட்டுமா அப்படிங்கிறா.
ஆ தாராளமா பேசு. இப்படி ஏதாவது ஊக்கப்படுத்தி பேசுனேன்னா, உன்ன நான் 4 வார்த்தை சொல்லி பாராட்டுவேன். எப்ப பார்த்தாலும் சோக கதையவே பேசிட்டு இருக்காத சரியா? சரிக்கா, சரிக்கா அப்படின்ட்டு பானிபூரி, பானிபூரி, மட்டன் பானிபூரி அப்படின்ட்டு கவி மைக் எடுத்து பேசுறாங்க. உடனே அந்த ஊர் ஜனங்கள்லாம், என்னடா இது மட்டன் பானிபூரியா? வெறும் பானிபூரி தானே கேள்விப்பட்டிருக்கிறோம். மட்டன் பானிபூரி அப்படின்னா எப்படி இருக்கும்னு தெரியலையே. சரி சரி சாப்பிட்டு தான் பார்ப்போமே அப்படின்ட்டு ஆட்டோவில் போனவர் ஹாரன் அடிச்சுக்கிட்டே போனவர் காதுலையே இந்த மட்டன் பானிபூரி சத்தம் கேட்டுருச்சு. அடட மட்டனா? மட்டனில் பானிபூரியா? உடம்பு வலிக்குது. மட்டனில் ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்கும். மட்டன் சூப்பு குடிக்கலான்னு போனேன், அதுக்குள்ளேயும் மட்டன் பானிபூரியா? இதையே சாப்பிட்றலான்னு வண்டியை ஓரங்கட்டிட்டு மட்டன் பானிபூரியே சாப்பிட்றாரு. நல்லா இருக்குமா? சூப்பராக செஞ்சுருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வரைக்கும் நான் இது மாதிரி ஒரு பானிபூரியை சாப்பிட்டதே கிடையாது. புதுசாக இருக்குது, ஆனால் நல்லா இருக்குது. மட்டன் சூப்பில் இந்த பானிபூரி வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும், அதே மாதிரி அல்டிமேட்டாக இருக்குன்னு சாப்பிட்டுட்டு காசு கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு. மொத வந்த கஸ்டமரே ஆட்டோக்காரங்க தான். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமா தான் அந்த ஊர் ஜனங்களுக்கே, ஆஹா பரவாயில்லடா, எல்லாரும் வாங்கி சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு தான் சொல்லிட்டு போகிறாங்க. இவங்க அப்போ நல்லா தான் செய்கிறாங்க போல இருக்குதுன்னு அந்த ஊர் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஆஹா, பாரு பாரு எவ்வளோ கூட்டம் வருது பார்த்தியா? ம், பாரு கவி பாரு, நம்ம கடைக்கு தான் வராங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமாக்கா ஆமாக்கா, நிறைய பேர் வராங்க. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிறா கவி. 2 பேரும் சமாளிக்கவே முடியாத அளவுக்கு கூட்டம் வந்துட்டே இருக்கு. மட்டன் பானிபூரி கட 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 கடன்னு வித்துருச்சு. வியாபாரத்துக்கு வியாபாரமும் ஆணுச்சு, சோம்பேறித்தனமும் போயிடுச்சு, வருமானத்துக்கு வருமானமும் வந்து இவங்களுக்குள்ள வந்த கான்ஃபிடென்ட்டு ரொம்ப அதிகமாயிடுச்சு. இப்படியே மட்டன் பானிபூரி கடையை நடத்திட்டே வந்தாங்க. அதை பார்த்துக்கிட்டே அவங்களோட அத்தையால் வீட்டில் இருக்க முடியல. ஆஹா, நானும் போய் சும்மா சும்மா ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்தால் தான் நல்லா இருக்கும். வீட்டிலையே எப்போ பார்த்தாலும் இருந்தால் எனக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தானே இருக்குது. அதான் அன்னைக்கு மட்டன் சூப்பை குடித்ததுலேருந்து நானே தெம்பாயிட்டேனே. திரும்பவும் போயிட்டு மட்டன் பானிபூரியை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்தேன்னா இன்னும் தெம்பாயிடுவேன். முட்டி வலியெல்லாம் காணாமல் போயிடுச்சு. அடிக்கடி நம்ம கடைக்கும் ஒரு எட்டு போயிட்டு வருவோன்னு அவங்களே வந்துட்டாங்க. வாங்கத்த வாங்க, நீங்கள் வந்தீங்கல்ல, வியாபாரமெல்லாம் பார்க்க வேண்டாம், மட்டன் பானிபூரியை சாப்பிடுங்கன்னு அவங்களுக்கு ஒரு தட்டில் வச்சு கொடுத்துட்டாங்க. அவங்களும் சந்தோஷமாக சாப்பிட்டுட்ருக்குறாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு தன்னம்பிக்கை ஜாஸ்தியாக இருக்கணும். நம்மளோட நம்பிக்கை தான் நம்மளை மேலே மேலே உயர்த்திக்கிட்டே நம்மளோட வெற்றிக்கு வழிவகுக்கும். நம்மளை சுற்றி உள்ளவங்களே பயந்தாங்கோலியாக இருந்தாலும் அவங்கள எந்த அளவுக்கு நாம் உற்சாகப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு உற்சாகப்படுத்தணும். அப்போது அவங்களோட பயமும் பறந்து போயிடும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகளெல்லாம் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட இன்னொரு கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.